ஹெட்செட்லாம் இருந்திருக்குதாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போடுறானா இல்லையானே தெரியல. ஒரு வலை மட்டும் வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரத்தை வெட்டி வச்சிருக்காங்களாம். மரமே கீழே இங்கே பாருங்க, மரம் இப்படி கீழால முளைச்சி வந்துருக்குது. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்த்த கேம் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரொம்ப பழைய கேம் பிளே. ஸோ இப்போ ஒரு கேம் பிளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இறங்குவானுங்க. இப்பயும் இறங்குறானுங்க தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கீழே இறங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போராக இருக்கும். இந்த ஓல்டு ஃபேக்ட்ரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேங்க் இருக்கும். அது மேலே படுத்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீழே இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டையெல்லாம் இல்லை. இதில் எப்படி ப்ரோ அப்புறம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சைடில் கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில். அதில் குதிச்சு கீழே இறங்கினா தான் அதுவும் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு விட்டுரும். டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுவோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம ஃபேக்ட்ரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி நம்ம கேமுக்குள்ள இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பர்மோடா மேப்ல இருந்து மாற்றிட்டாங்க. பட் பர்கட்ரி மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும்.